சின்ன சின்ன நடிகர்கள்லாம் நேத்திக்கு வந்த நடிகர்களுக்கு ஒரே ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே ஒரு 2 கோடி கொடு 3 கோடி கொடு என்ன கோடிகள் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்கா எல்லாருமே உங்கள் இஷ்டத்துக்கு அத்தனை கோடி இத்தனை கோடி கொடுன்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர்கள் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட வேண்டியதுதான். தமிழ் சினிமாவுடைய படப்பிடிப்பு இனிமே கிடையாது. புது படங்கள் யாரும் தொடங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி தொடங்கின படத்தை அதுக்குள்ளே முடிச்சுக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கலையே. நடக்க விடலை. யாரு? நடிகர்கள். இப்போ டிஜிட்டல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளர்லாம் ஒவ்வொரு படமும் ரிலீஸ்க்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் நம்ம நினைச்ச தேதியில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. தயாரிப்பாளர் நினைச்ச தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. தயாரிப்பாளர் கைகள் கட்டப்பட்டு நிற்கிறார்கள். அந்த படம் சரியா போலேன்னா இந்த நஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன்னு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாரா? எந்த நடிகராவது சைன் பண்ணுவாரா? நான் கேட்குறேன், பண்ணுவாரா? பண்ணாங்கன்னா படம் எடுக்கலாம். பண்ணாத போது நீங்கள் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டெக்னாலஜி டெவலப் ஆனோன்னே நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் டெக்னாலஜியை நல்ல விதமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்றைக்கு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தயாரிப்பாளரையும் நான் இங்கே குற்றம் சொல்கிறேன். இந்த மாதிரி கேட்குற சம்பளத்தை கொடுக்காதீங்க. கொடுக்க முடியாதுன்னு டிமாண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி அவங்க கேட்பாங்க? சார் எடுக்கிறதுக்கு 10 பேர் தான் சார் இருக்கான், 10 தயாரிப்பாளர் தான் இருக்காரு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் மற்றும் திரைப்பட விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மலையாளத்தில் தன்னுடைய திரைப்படங்கள் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து மலையாள சினிமா ஸ்டாப் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 90% படங்கள் ஒரு ஆண்டுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குது. 10% திரைப்படங்கள் தான் தப்பிக்குது. இந்த ஒரு நிலையை சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அப்படியே திரும்பி நம்ம தமிழ் சினிமா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களாவது 90% படங்கள், நம்ம 93% படங்கள் தோல்வியை தான் கொடுக்குறோம். 7% திரைப்படங்கள் தான் தப்பிக்குது. மலையாளத்தில் நடக்க போகிற அந்த ஒரு விஷயம் வரும் நாட்களில் நம்மளுடைய தமிழ் சினிமாவிலையும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி ஆல்ரெடி தமிழ் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி போன வருஷம் 2024 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் கிடையாது, எந்த புது படமும் தொடங்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது? தெரியல. இருந்துச்சு. போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன பிரச்சனை? இதே தான். நடிகர்கள் தங்களோட சம்பளத்தை குறைக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, எல்லா நடிகர்களும் இஷ்டத்துக்கு பணம் கேட்குறாங்க. அதாவது ஒரு வரைமுறையே இல்லாமல் பணம் கேட்குறாங்க. என்ன, அதாவது ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே ஒரு 2 கோடி கொடு 3 கோடி கொடு. சின்ன சின்ன நடிகர்கள்லாம் நேத்திக்கு வந்த நடிகர்களுக்கு ஒரே ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே ஒரு 2 கோடி கொடு 3 கோடி கொடு. என்ன கோடிகள் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்கா? இப்போ எல்லாருமே உங்கள் இஷ்டத்துக்கு அத்தனை கோடி இத்தனை கோடி கொடுன்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், அதாவது படம் எடுத்து லாபம் சம்பாதிக்கணும்னு வர தயாரிப்பாளர்கள், படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும்னு வர தயாரிப்பாளர்கள், இப்படி கோடிகளை நடிகர்களுக்கு மட்டுமே அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் எப்படி வெளில போகிறது அவங்க? அப்போ தமிழ் சினிமா துண்டை காணான் துணியை காணான்னு ஓட வேண்டியதான். அப்போ தமிழ் சினிமாவும் அந்த மாதிரியான பிரச்சனை சந்திக்க போகுதா? தமிழ் சினிமா அதான் நான் சொல்கிறேன்ல, தெளிவாக சொல்கிறேன்ல. போன வருடம் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து தமிழ் சினிமாவுடைய படப்பிடிப்பு இனிமே கிடையாது. புது படங்கள் யாரும் தொடங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி தொடங்கின படத்தை அதுக்குள்ளே முடிச்சுக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது நடக்கலையே. நடக்க விடலை. யாரு? நடிகர்கள். ஓகே. அது நடக்கலையும் கிடையாது. நடிகர்கள், அதாவது பலவிதமான ப்ரெஷர்ஸ். நடிகர்கள்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இப்போ பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டாங்க. அதாவது 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடியெல்லாம் அதிபர்கள் ஆகிட்டாங்க நடிகர்கள். புரியுது உங்களுக்கு? இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற ஒரு டாப் 10 நடிகர்கள், நம்ம யார் பேரையும் குறிப்பிட்டு பேச வேண்டாம், டாப் 10 நடிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கோடிகள் பல ஆயிரம். புரியுது அவங்களுக்கு? அவங்கக்கிட்ட பவர்னு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்களாக மாறிட்டாங்க. தயாரிப்பாளர்கள் யாருமே அப்படி இல்லை. ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள், லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க. 1000 கோடி 2000 கோடின்னு பணமெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் இப்போ இல்லை. பல காணொலிகளில் நம்ம பேசிட்டோம். இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்னால் 1 2 பேர் நம்ம சொல்லலாம். தானு சார் மாதிரி ஒருத்தர் சொல்லலாம். அடுத்து வேறு யாராவது நீங்கள் சொல்லுங்கள். எஸ்ஆர் பிரபு.
எஸ்ஆர் பிரபு அவர் வந்து இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சிவகுமார் சாருடைய குடும்பத்தில் சூர்யாவும் கார்த்தியும் நெருங்கிய உறவினர்கள். அவங்க தொடர்ந்து தேதி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வியாபாரம் ஆகக்கூடிய 2 நடிகர்கள் தொடர்ந்து எஸ்ஆர் பிரபு ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனத்துக்கு தேதி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்க வந்து அந்த சர்வே பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இது 2 பெரிய ஹீரோ கையில் இருக்கும்போதே இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே இல்லை. என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸை ஒரு காலத்துக்கு மேலே ஓரங்கட்டி அனுப்பிச்சாச்சு. கார்ப்பரேட் ப்ரொடியூசர்ஸ்னு வந்தவங்களையெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து வெளியில் அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. சமீபத்தில் தில்ராஜை வந்து நல்ல ஒரு தயாரிப்பாளர், தெலுங்கு தயாரிப்பாளர், ஸ்ட்ராங்கான தயாரிப்பாளர், அவரையும் வெளியில் அனுப்பிச்சாச்சு. ஸோ இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இப்போ வந்து தில்ராஜுக்கு வந்து கேம் சேஞ்சரில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம். ஓகேவா? ஒரு தயாரிப்பாளர் வசூல் வரலையா? எதிர்பார்த்த வசூல் வரலைன்னா தானே 200 கோடி ரூபா நஷ்டம். எதிர்பார்த்த வசூல் வந்தால் தான் லாபமாக மாறிடுமே. இந்த இடத்துல படம் சரியா பிசினஸ் ஆகல, அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். படம் சரியா பிஸ்னஸ் ஆகாமல் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, இந்தியன் 2 சங்கர் டைரக்டர். அப்போ இந்தியன் 2 பெரிய தோல்வி படமாக போச்சு, ட்ரால் மெட்டீரியலாக போச்சு. அப்படி இருக்கும்போது அவரை வச்சு அடுத்த படம் எடுத்துகிட்டு இருக்காரு. யார்? தில்ராஜ். கேம் சேஞ்சருங்கிற படத்தை ராம் சரண் ஹீரோவை போட்டு. ராம் சரண் தெலுங்கு ஹீரோ, தெலுங்கு படம் அது ஆக்சுவலி. ஆனால் அந்த படத்தினுடைய வியாபாரத்தை வந்து இந்தியன் 2 பாதிச்சிச்சு. ஆனால் அது பேன் இண்டியா படம் தானே சொல்லி. எல்லாமே பேன் இண்டியா படம் தான். எல்லாமே பேன் இண்டியா படம் தான். எந்த படம் பேன் இண்டியா படம் இல்லை? எந்த லாங்குவேஜில் எடுக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து 4-5 லாங்குவேஜ், 7-8 லாங்குவேஜுக்கு இப்போ டப் பண்ணிக்கிறாங்க. டப் பண்ணிவிட்டு பேன் இண்டியான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேன் இண்டியா படம் ஒரே ஒரு படம். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எந்த படம் பெரிய படம் பேன் இண்டியா படம்? இப்போ எல்லாமே பேன் இண்டியா படம் தான். விடாமுயற்சி பேன் இண்டியா, அது பேன் இண்டியா, புஷ்பா 2 பேன் இண்டியா, எல்லாம். புஷ்பா 2ங்கிறது, புஷ்பா 1ங்கிறது பேன் இண்டியா படமா, தெலுங்கில் எடுக்கப்பட்ட படமா? தெலுங்கில் எடுக்கப்பட்ட. கேஜிஎஃப்ங்கிறது வந்து கன்னடத்தில் எடுக்கப்பட்ட படமா, பேன் இண்டியா படமா? நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, டப் பண்ணாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்க? பேன் இண்டியான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ என்னன்னா சார், ஒரு சப்ஜெக்ட் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதையாக இருந்தால் அதை பேன் இண்டியாவை மாற்றுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே முடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன கேஜிஎஃபாக இருக்கட்டும், இந்த பக்கம் புஷ்பா 2, கேம் சேஞ்சர், இதுக்கு முன்னாடி பாகுபலி பார்த்தோம். அது எல்லாமே ஒரு கதை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் மக்கள்கிட்டையுமே கனெக்ட் ஆகுறதுனால தானே அது யூனிவர்சல் சப்ஜெக்டாக மாறுது. அதனால தானே அது பேன் இண்டியாவாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் எல்லா காலத்துலேயும் வந்துட்டு தான் சார் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு குடும்பம், நான் சொல்கிறேன் சிம்பிளாக, உங்களுக்கு ஒரு கணவன் மனைவி, புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு 2 குழந்தைகள், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, புரியுதா உங்களுக்கு? அதை நோக்கி ஒரு கதை. இது வந்து பேன் இண்டியா படமா இல்லையா? தமிழ்லையும் ஓடும், தெலுங்குலையும் ஓடும், மலையாளத்துலையும் ஓடும், கன்னடத்துலையும் ஓடும், இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எத்தனையும் ஓடும். இது ஒரு கேளுங்க, இது வந்து சோஷியல் மெசேஜ். புரியுதா உங்களுக்கு? ஒரு சோஷியல் மெசேஜ் சொன்னீங்கன்னா அது பேன் இண்டியா படமாக நம்ம சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்க, ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுப்பாங்க அந்த காலத்தில், படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா. அது என்னென்னா, இந்த படம் வந்து நல்லா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக தமிழில் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை தெலுங்கில் வாங்குவாங்க, ஹிந்தியில் வாங்குவாங்க, மலையாளத்தில் வாங்குவாங்க, எல்லா லாங்குவேஜிலும் வாங்குவாங்க. தெலுங்கில் ஹிட் ஆயிடுச்சுன்னா தமிழில் வாங்குவாங்க, மலையாளத்தில் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா, இந்த படம் எல்லா லாங்குவேஜுக்கும் அக்செப்ட் ஆகிற கதைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் அப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வியாபாரங்கள், அதாவது வந்து இப்போ எடுக்கிற பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக போச்சு. இப்போ வந்து 300 கோடி, 400 கோடி, 450 கோடி, ஹீரோ சம்பளம் பெருசு, இப்படிலாம் எடுக்கும்போது வியாபாரங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணி ஆகணுங்கிற நெசசிட்டி வந்து தயாரிப்பாளருக்கு வந்துருச்சு. ஓடிடி எல்லாம் வந்து டிஜிட்டல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருடத்துக்கு முன்னாடிலாம் டிஜிட்டல் மார்க்கெட்லாம் வந்து நல்லா இருந்துச்சு சினிமாவில். புரியுது உங்களுக்கு? டிஜிட்டல் மார்க்கெட் நல்ல ரைஸில் இருந்துச்சு. தயாரிப்பாளர்களுக்கு அவங்களுக்கு அது மூலமாக ஒரு வருமானம் வந்துச்சு. புரியுது உங்களுக்கு? சேட்டலைட்டில் ஒரு வருமானம் வந்துச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஆடட் அட்வான்டேஜாக இருந்து ஒரு படம் ஓடுறதுக்கு, அதாவது படம் தயாரிக்கிறதுக்கு. பட்ஜெட் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட டிஜிட்டலில் வித்தரலாம், அதில் வித்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போ டிஜிட்டல் கம்மியாயிடுச்சு. அவங்க வந்து பிளாட்ஃபார்ம், அதாவது வந்து சேனல்ஸ், அதாவது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி, அமேசான், அவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க குறைச்சிட்டாங்க. படங்கள் வாங்குறது குறைச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எந்த படமும் ஓடுறதில்லை. பெரிய பெரிய படங்கள் வாங்குறாங்க, பெரிய பெரிய விலைகள் கொடுத்து வாங்குறாங்க, கோடிகளில் கொடுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த படத்துலேருந்து வருமானம் வரதில்லை. அதனால் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இனிமே வந்து படங்கள் பார்த்து தான் வாங்கணும், நல்ல படம் மட்டும்தான் வாங்கணும், மாதத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணணும். இவங்க டிஜிட்டலும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு படம் தான் அவங்க சேனலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ வாங்கிறது குறைஞ்சிருதா? பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரேட்டிங் குறைச்சிட்டாங்க.
இப்போ அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங் குறைச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலன்னா போங்க. ஸோ நமக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் நிறைய பேர் இருந்தால் வரலாம். ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் இல்லை, ஒரு 4-5 பேர் இருக்காங்க முக்கியமான ஆளுங்க. அந்த முக்கியமான ஆளுங்களுக்கு தான் அந்த பெரிய படத்தை கொடுத்தாகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ பெரிய படத்தை கொடுக்கும்போது இப்போ வந்து டிஜிட்டல் குறைஞ்சதுக்கப்புறம் இதே சம்பளத்தை வந்து நடிகர்கள் கேட்குறாங்க. டிஜிட்டல் ஏறினதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நடிகர்கள் வந்து ஒரு பெரிய சம்பளத்துக்கு ஏறிட்டாங்க, ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க சம்பளத்தை ஏற்றி. இப்போ டிஜிட்டல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளர்லாம் ஒவ்வொரு படமும் ரிலீஸுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம நினச்ச தேதியில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியல, தயாரிப்பாளர் நினச்ச தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. தயாரிப்பாளர் கைகள் வந்து கட்டப்பட்டு நிற்கிறார். ஏன் அப்படின்னா டிஜிட்டல்காரன் அவன் ஒத்துக்கணும், சார் இந்த மாதம் ரிலீஸ் பண்ணால் இந்த நாளில் நான் போட்டுப்பேன், இப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்றது ரிலீஸிங் டேட் இருக்குது பார்த்தீங்களா. ரிலீஸ் டேட்டே வந்து டிஜிட்டல் டிசைட் பண்ணுறான். யார்? நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், இவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, புரியுதா உங்களுக்கு? பல பிரச்சனைகள் சார். நடிகர்கள் வந்து அதே சம்பளத்தை கேட்குறாங்க. பட் அதே சம்பளத்தை கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பெரிய நடிகர்களை விட்டுறலாமே. இப்போ அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கவின், மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன், இவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இவங்களுமே ஓரளவு அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டோ அதைத்தானே கேட்குறாங்க. அங்கேயுமே தப்பு நடக்குது சார். தப்புன்னா நடக்கிறதெல்லாம் கிடையாது சார். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நான் ஒரு ஓப்பனாகவே பேசுகிறேன் சார். ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து 250 கோடி ரூபா வாங்குறாரு. இன்னொரு பெரிய ஹீரோ 150 கோடி ரூபா வாங்குறாரு. இன்னொரு பெரிய ஹீரோ 200 கோடி ரூபா வாங்குறாரு. இன்னொரு பெரிய ஹீரோ 200 கோடி ரூபா வாங்குறாரு. நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு வியாபாரம் இருந்தால் நீங்கள் கேட்குறது ஓகே. உங்களை வச்சு 200 கோடி ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு போகிறீங்கல்ல, 200 கோடி ரூபா தயாரிப்புக்கு லாபம் வர வேண்டாம். ஒரு 200 கோடி ரூபா ஒரு ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்து எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 200 கோடி ரூபா போட்டு 400 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து ஹீரோ வச்சு தான் மார்க்கெட்டு, ஹீரோ வச்சு தான் பிஸ்னஸ். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு சுமார் 40 கோடியாவது லாபம் வர வேண்டாமா 400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில்? அது கூட இல்லை. ஓகே, அந்த தயாரிப்பாளருக்கு 200க்கு 200 கோடி நஷ்டம் வருது. அப்போ நீங்கள் அப்போ சம்பளத்தை குறைங்க. நீங்கள் ஏன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏற்றி விட்றீங்க? நீங்கள் சம்பளத்தை குறைச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சுருங்குமா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சுருங்குனா என்ன ஆகும்? ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை தாங்குற அளவுக்கு தயாரிப்பாளர் சக்தி இருக்குமா? அப்போ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன் தயாரிப்பாளர்கிட்ட வந்து, அதாவது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற லாபத்தை நீங்கள் கன்ஃபார்ம்டாக கொடுப்பேன். நீங்கள் ரைட்டிங்கில் கொடுப்பீங்களா? உங்களால் கொடுக்க முடியுமா? 200 கோடி ரூபா வாங்குற ஒரு நடிகர், 250 கோடி ரூபா வாங்குற ஒரு நடிகர் இந்த படம் வந்து சரியாக போகலைன்னா இந்த நஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவாரா? எந்த நடிகராவது சைன் பண்ணுவாரா? நான் கேட்குறேன், பண்ணுவாரா? பண்ணாங்கன்னா படம் எடுக்கலாம். பண்ணாத போது நீங்கள் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணிக்கிறீங்க. அப்போ முதலீடு பண்ணுற தயாரிப்பாளரை டேரக்டர்னு ஒருத்தர் நடுவில் இருக்கார். அவர் என்ன கற்பனைன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் நினச்சதெல்லாம் எடுக்கிறாரு. அந்த காலத்தில் வந்து KS ரவிக்குமார்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். ரஜினி வச்சு எடுத்தார், கமலை வச்சு எடுத்து, பல முன்னணி நடிகர்களை வச்சு எடுத்தார். காரணம் என்ன? அவர் வந்து பக்காவாக பிளான் பண்ணார். இதுக்குள்ளே எடுக்கணும், இத்தனை நாள் எடுக்கணும், இப்படி எடுக்கணும் சீன் பேப்பர் ஒர்க் பண்ணி போனாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி SP முத்துராமன் சார் இருந்தார். எத்தனை ரஜினி படம், எத்தனை கமல் படம் கொடுத்துருக்காரு. எல்லாமே வெற்றி படமாச்சே. 1-2 தோக்கும், அப்பப்போ தோக்காமல் இருக்கவே இருக்காது சினிமாவில். தோக்கும், ஆனால் எல்லாமே வெற்றி படங்களாச்சே, எல்லாமே மாஸ் படங்களாச்சே. அப்போ அந்த டைரக்டர் கொடுத்த படங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு பிளானிங்கோடு இருந்தாங்க. நீங்கள் பிளானிங்கே இல்லையே. டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னு என்ன வேணால் பண்ணுறீங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு ரெக்கார்டிங் பண்ணுவார், மத்தியானம் ஒரு ரெக்கார்டிங் பண்ணுவார். 2 சாங் ரெக்கார்டிங் ஆகி முடிஞ்சு கேசட்டில் வந்துடும் சார் 2 சாங்கு. இப்போ வந்து ஒரு மியூசிக், எந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டை 1 மாதத்துலையாவது குறைஞ்சது போடுறாங்க சார்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அப்போ இருந்த காலகட்டமாக இப்போ இருக்குது. காலகட்டம்லாம் வேறு சார். காலகட்டம் இப்போ இருக்கா, காலகட்டம் இப்போ இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனோன்னே நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் டெக்னாலஜியை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்றைக்கு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் சார். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் சார். அதாவது வந்து ஒரு கேமரா இருக்குது, ஒரு க்ரெயின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய விஷயங்கள். ஒரு யூனிட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்திருக்கு. அந்த ஐட்டங்கள்லாம் வந்து ஒரு இயக்குனர் வந்து என்ன பண்ணால், எனக்கு எல்லாமே வேணும் ஸ்பாட்டில். எப்படி? எனக்கு எல்லாமே வேணும். ஒரு பெரிய நடிகரை வச்சு எடுக்கிற ஒரு பெரிய இயக்குனர் இந்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ, என்னென்ன டெக்னாலஜி அட்வான்ஸ் மிஷினரிஸ், கேமரா, அது இது என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறது. ஒரு கேமராக்கு 2 கேமரா, 2 கேமராக்கு 4 கேமரா. அவங்க வந்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரே ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு க்ரெயினை வச்சு எடுக்கிறாங்க, மற்ற எதையுமே யூஸ் பண்ணல. அப்போ ஒன்றுமே யூஸே ஆகாமல் வந்திருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு யார் வாடகை கொடுப்பா? தயாரிப்பாளர் தானே வாடகை கொடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அப்போ நீங்கள் அந்த பயன்படுத்துங்க.
அந்த 12 மணி நேரம் ஒரு 8 மணி நேரம் ஒரு ஷூட்டிங் நடத்துறீங்கன்னா அந்த ஷூட்டிங் எடுக்கிற கேட்குற விஷயம் நீங்கள் இந்த இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் 10 ஐட்டம் கேட்குறீங்க. அந்த 10 ஐட்டமும் நீங்கள் அன்னைக்கு பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னா 10 ஐட்டத்தில் ஒரு ஐட்டம் கூட பயன்படுத்துறது இல்லை. கேமரா மட்டும் ரோல் ஆகிட்டு இருக்கும், லைட்ஸ் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் கேட்குற எக்ஸ்ட்ரா ஸ்பெசிலிட்டிஸ் எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ அது யார் அந்த பணத்தை வாடகை கட்டுவோ அந்த வாடகை யார் கட்டுறா? தயாரிப்பாளர் தானே கட்டுறாரு. அப்போ இது நஷ்டமா லாபமா? இதை குறைங்க, என்ன யோசனை பண்ணுறீங்க? ஸோ பட்ஜெட் பிளானிங் இல்லை சார். இப்போ பட்ஜெட் பிளானிங் இல்லை. ஒரு விஷயம், நடிகர்கள் பெரிய பெரிய சம்பளம் கேட்குறாங்க, பெரிய பெரிய சம்பளம் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், வானத்துலேருந்து அவங்க கூச்சிருக்காங்க, வானத்துலேருந்து அவங்க கூச்சிருக்காங்க. இவ்வளோ 250 கோடி 300 கோடி கொடுக்கலாம் சார், கொடுக்குறாங்க, ஓகே கொடுக்குறாங்க. கொடுக்குற தயாரிப்பாளர்லாம் தப்பிச்சு வெளியில் வராங்களா, தலையோடு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. கொடுக்க வேணான்னு சொல்லலை, சரி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க இல்லை, நீங்கள் கேட்குற அளவுக்கு லாபம் கன்ஃபார்ம்டாக இருக்குங்கிற முத்திரை குத்தி கொடுப்பீங்களா? எத்தனை படம் தோத்து போகுது. அப்போ தோத்து போகிற தயாரிப்பாளர்லாம் என்ன ஆகிறான்? ஸோ நீங்கள் தயாரிப்பாளரையும் கொஞ்சம் யோசிங்க. தயாரிப்பாளரே இல்லாமாக்கிட்டீங்கன்னா யார் உங்களை வச்சு படம் எடுக்க போகிறான் நாளைக்கு? ஸோ இந்த உச்ச நட்சத்திரம்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சினிமா விட்டு. இப்போ நேற்றுக்கு வர கவின் கேட்குறாரு, நேற்றுக்கு வர இவர் கேட்குறாரு, சிவகார்த்திகேயன் ஒரு அமௌண்ட் கேட்குறாரு. அப்படி இப்படிலாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஏன் கேட்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஏன் நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்கிறேன். ஏன் இந்த காணொலியில் இப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க கேட்டால் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. சரியான கேள்வி. இங்கே நானும் தயாரிப்பாளர்களையும் நான் சொல்கிறேன், தயாரிப்பாளர்களும் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உடன்படக்கூடாது. மார்க்கெட் இருக்குது, அவரை வச்சு படம் எடுத்தால் லாபம் வரும்னு நினைக்கிறீங்க, கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேஷன் இல்லாமல் சும்மா படம் எடுக்க வந்துட்டு அவர் கேட்ட சம்பளத்தை நான் கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறது தப்பு. இன்னும் சில தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவர் ஆல்ரெடி 2 கோடி தான் வாங்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் தம்பி நான் 3 கோடி வாங்குறேன், எனக்கு உடனே அடுத்த மாதம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது. அப்போ சம்பளத்தை உயர்த்தி விடுறது யார்? தயாரிப்பாளரையும் நான் இங்கே குற்றம் சொல்கிறேன். இந்த மாதிரி கேட்குற சம்பளத்தை கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாதுன்னு டிமாண்ட் பண்ணுங்க. அப்புறம் எப்படி அவங்க கேட்பாங்க? சார் எடுக்கிறதுக்கு 10 பேர் தான் சார் இருக்கான், 10 தயாரிப்பாளர் தான் இருக்காரு. அந்த 10 தயாரிப்பாளரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி நாங்கள் இவ்வளோ தான் இந்த நடிகர் சம்பளம் கொடுப்போம், இவ்வளோதான் இந்த நடிகர் சம்பளம் போட சொல்லுங்கள் சார் ரெசல்யூஷனு. கண்டிப்பாக அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் சார், குறைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் சார். அப்போ தயாரிப்பாளரும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வாங்குறவங்களை பற்றி இப்போ பேசுவோம். வாங்குறாங்கல்ல, சரி மனசாட்சியோடு வாங்குங்க. தயாரிப்பாளர் உங்களை வச்சு லாபம் சம்பாதிக்கிறாரு, உங்களை வச்சு பெரிய வெற்றி அடைகிறாருன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட மேலே தயாரிப்பாளர் நஷ்டம் அடைகிறாருன்னா அப்போ நீங்கள் அந்த சம்பளத்தை வாங்குறதுல என்ன நியாயம் இருக்குன்றது என்னோட கேள்வி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.